கோபாலபுரம்ங்கிற கிராமத்துல ராமா கிருஷ்ணான்னு 2 சிநேகிதர்கள் இருந்தாங்க. அவங்க ரொம்ப அந்யோன்யமா ஆனந்தமா இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து ஒருத்தருக்கொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துமையா 2 பேரும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த 2 பேரும் எந்த பொருள் வாங்கினாலும் 2 பேரும் சமமா வாங்குவாங்க. அவங்க நட்பை பார்த்து ஊரே பொறாமப்பட்டாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு வேலை கிடைச்சு பக்கத்து ஊருக்கு போனாங்க. 2 பேரும் ஒரே நேரத்துல போய் வேலை செஞ்சு ஒரே நேரத்துல திரும்ப வந்தாங்க. கிருஷ்ணா, நம்ம இதே மாதிரி எப்பவும் ஒன்னா இருக்கணும். ஆமா ராமா, என்ன நடந்தாலும் நம்ம 2 பேரும் இதே மாதிரி ஒன்னா இருக்கணும். இப்படி பேசிக்கிட்டே நடந்து போனாங்க. அப்படி போகும்போது வழியில அவங்களுக்கு ஒரு பாத்திரம் தெரிஞ்சது. அது என்னன்னு 2 பேரும் கிட்ட வந்து பார்த்தாங்க. அந்த பாத்திரத்துல என்ன இருக்குன்னு ஆர்வமா 2 பேரும் கவனிச்சாங்க. அது அவங்களோட எடுத்துட்டு போனா அவங்க கிட்ட இருக்க எல்லா பொருளையும் அதுல போட்டு வைக்கலாம் அப்படின்னு பாத்திரத்தை அவங்களோட எடுத்துட்டு போலான்னு நினைச்சாங்க. எப்படியோ பாத்திரத்தை அவங்களோட தான் எடுத்துட்டு போறாங்கன்னு அதுல மிச்சம் இருந்த உணவை போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. அப்படி எடுத்துட்டு போகும்போது அந்த பாத்திரம் கொஞ்ச நேரத்துக்குலாம் ரொம்ப கனமாச்சு. அத கவனிச்ச கிருஷ்ணா, ராமா, ஏன் இந்த பாத்திரம் இவ்ளோ கனமா இருக்கு? அப்படியோ, காட்டு பாக்கலாம் அப்படின்னு பாத்திரத்தை கீழே வச்சு பார்த்தாங்க. பாத்திரத்துல அவங்க வச்ச உணவு ரெட்டிப்பாச்சு. அத பார்த்த உடனே 2 பேரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ராமா, என்ன இது? பாத்திரத்துல வச்ச உணவு ரெட்டிப்பாயிடுச்சு. இது ஏதோ மாயமா இருக்கு. ஆமாடா, எனக்கும் அதே ஆச்சரியம்தான். இது என்ன மாதிரி பாத்திரம்? எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. இது அக்ஷய பாத்திரம். இதுல எதை வச்சாலும் ரெட்டிப்பாகும். அதனாலதான் இதுல இருக்க உணவு ரெட்டிப்பா இருக்கு அப்படின்னு 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுல இருந்து கிடைக்கிற எதுவா இருந்தாலும் 2 பேரும் சமமா எடுத்துக்கணும்னு தீர்மானம் பண்ணாங்க. ராமா, நமக்கு எது கிடைச்சாலும் அது சமமா எடுத்துப்போம் இல்லையா? ஆனா இந்த பாத்திரத்தை அப்படி செய்யறது சாத்தியம் இல்ல. அதனால ஒண்ணு செய்யலாம். இந்த பாத்திரத்தை ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன், இன்னொரு நாள் நீ வச்சுக்கோ. இந்த மாதிரி 2 பேரும் சமமா வச்சுக்கலாம். அதுக்கு ராமா சரின்னு சொல்லிட்டான். சரி கிருஷ்ணா, நீ சொன்னபடியே செய்யலாம். இன்னைக்கு ராத்திரி இந்த பாத்திரத்தை நீயே வச்சுக்கோ. நாளைக்கு காலையில வந்து நான் எடுத்துக்கிறேன். அந்த பாத்திரத்தை கிருஷ்ணா கிட்ட கொடுத்துட்டு ராமா வீட்டுக்கு போயிட்டான். கிருஷ்ணா அந்த பாத்திரத்தோட வீட்டுக்கு போனான். அக்ஷய பாத்திரத்தை பாத்துக்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணாவுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்தது. அக்ஷய பாத்திரத்தை நான் தான் முதல்ல பார்த்தேன், அதனால இது எனக்கு தான் சொந்தம். அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவனோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டான். இவனை எப்படியாவது ஏமாத்தணும். தனக்கு கிடைச்ச அக்ஷய பாத்திரம் மாதிரியே இன்னொரு பாத்திரத்தை தயார் பண்ணான். அவங்க ஒப்பந்தத்தின்படி ராமா காலையில கிருஷ்ணா வீட்டுக்கு வந்தான். ராமா, வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். கிருஷ்ணா, ராத்திரி முழுக்க அக்ஷய பாத்திரத்தை நீதான் வச்சிட்டு இருந்த. அதுல என்ன போட்ட? என்ன பண்ணுவ ராமா? தங்க காசை போட்ட, அது ரெட்டிப்பாச்சு. எப்படி இருந்தாலும் இந்த பாத்திரம் நம்ம கிட்டதான் இருக்க போகுது இல்ல, அதனால ஒரே ஒரு நாணயத்தை தான் போட்டேன். அது என்னவோ சரிதான். சரி, நம்ம ஒப்பந்தத்தின்படி இன்னைக்கு ராத்திரி பாத்திரத்தை நான் எடுத்துட்டு போறேன். சரி, எடுத்துட்டு போ அப்படின்னு ராத்திரி தயார் பண்ண போலி பாத்திரத்தை எடுத்து கிருஷ்ணா ராமா கிட்ட கொடுத்தான். அது போலி பாத்திரம்னு தெரியாத ராமா அது தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். தன் கிட்ட இருந்த ஒரு தங்க நாணயத்தை எடுத்து அக்ஷய பாத்திரத்துல போட்டான். ஆனா அது ரெட்டிப்பாகவே இல்ல. என்னது இது? பாத்திரம் வேலை செய்யல அப்படின்னு மறுநாள் அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணா வீட்டுக்கு போனான். கிருஷ்ணா, இந்த பாத்திரம் வேலை செய்யல. எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் நாணயம் ரெட்டிப்பாகல. அத கேட்டு கிருஷ்ணா உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டான். ஆனா எதுவும் தெரியாத மாதிரி, அப்படியா, என்கிட்ட நல்லா வேலை செஞ்சுதே. ராமாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க ஒப்பந்தத்தின்படி அன்னைக்கு ராத்திரி பாத்திரத்தை கிருஷ்ணா கிட்ட கொடுக்கணும்னு அவங்க கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். கிருஷ்ணா மட்டும் அவங்க கிட்ட இருந்த அக்ஷய பாத்திரத்துல தங்க நாணயங்களை போட்டு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சான். இப்படியே கொஞ்ச காலம் போச்சு. கிருஷ்ணா சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தான். ராமாக்கு அந்த பாத்திரத்துல இருந்து அவனுக்கு எந்த பொருளும் ரெட்டிப்பாகல. ஒரு நாள் ராமாக்கு கிருஷ்ணா மேல சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்க ஒரு நாள் ராத்திரி ராமா ரகசியமா கிருஷ்ணா வீட்டுக்கு வந்தான். அவனுக்கே தெரியாம வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தான். வீட்டுக்குள்ள இருந்த 2 பாத்திரத்தை பார்த்து ராமா அதிர்ச்சி ஆயிட்டான். இந்த கிருஷ்ணா இவ்ளோ நாளா என்ன ஏமாத்திருக்கான் போல இருக்கு. எப்படியாவது இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவும் தெரியாத மாதிரி மறுநாள் காலையில கிருஷ்ணா வீட்டுக்கு வந்தான். கிருஷ்ணா, அந்த பாத்திரத்தை குடுக்கறியா? வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு என்கிட்ட தானே இருக்கணும். எடுத்துட்டு போனா மட்டும் என்ன பிரயோஜனம் ராமா? அந்த பாத்திரம் தான் உன் வீட்டுல வேலை செய்யல. எனக்கு என்னவோ இன்னைக்கு அது வேலை செய்யும்னு தோணுது. அட பைத்தியக்காரா,
உனக்கு நான் அசல் பாத்திரத்தை கொடுத்தாதானே அது உனக்கு வேலை செய்யும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டான். எப்பவும் போல போலி பாத்திரத்தை கொடுத்து ராமாவை அனுப்பி வச்சான். ராமா அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அதுல எதுவும் போடாம அப்படியே படுத்துக்கிட்டான். மறுநாள் காலையில அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணா வீட்டுக்கு வந்தான். என்ன ராமா, இன்னைக்காவது உன் ஆசை பலிச்சுதா? பலிச்சுது ராமா. ஆனா இந்த பாத்திரத்துல வைக்கிற பொருட்கள் 2 இல்ல 3 மடங்கா பெருகுது அப்படின்னு போய் சொன்னான். அதை கேட்ட கிருஷ்ணாக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி சாத்தியமாகும்? 3 மடங்கா எப்படி ஆச்சு? என்னவோ, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எப்படியோ உன் வீட்ல தானே இது நல்லா வேலை செய்யுது அப்படின்னு பாத்திரத்தை கிருஷ்ணா கிட்ட கொடுத்தான். கிருஷ்ணா பேராசப்பட்டு 3 மடங்காகிற பாத்திரத்தை தான் வச்சுக்கிட்டு ரெட்டிப்பாகிற பாத்திரத்தை இவன் கிட்ட கொடுக்கலான்னு நினைச்சான். ஒரு நிமிஷம் ராமா அப்படின்னு உள்ள போய் நிஜமான அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வந்து ராமா கிட்ட கொடுத்தான். என்ன கிருஷ்ணா, இன்னைக்கு உன்கிட்ட தானே இருக்கணும்? பரவாயில்ல ராமா, இந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சு நான் நிறைய சம்பாரிச்சுட்டேன். இத வச்சு நீ இனிமே சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு ராமா கிட்ட அக்ஷய பாத்திரத்தை கொடுத்துட்டான். ராமா அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி ராமா கொடுத்த போலி பாத்திரத்துல அவன் கிட்ட இருக்க நாணயத்தை போட்டு பார்த்தான். ஆனா அது வேலை செய்யல. மறுநாள் காலையில அந்த பாத்திரத்தை கிருஷ்ணா ராமா கிட்ட எடுத்துட்டு போனான். ராமா, இந்த பாத்திரத்துல 3 மடங்கா ஆகும்னு சொன்னல, ஏன் இது வேலை செய்யல? இந்த பாத்திரத்தை நேத்து நீதானே என்கிட்ட கொடுத்த, திரும்பி எப்படி இந்த பாத்திரம் உன்கிட்ட இருக்கு அப்படின்னு ராமா கேட்ட உடனே இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு கிருஷ்ணாக்கு புரிஞ்சுது. தான் செஞ்ச தப்புக்கு ராமா கிட்ட கிருஷ்ணா மன்னிப்பு கேட்டான். அன்னையில இருந்து 2 பேரும் சமமா அக்ஷய பாத்திரத்தை பயன்படுத்தினாங்க. சந்தோஷமா வாழ்க்கையும் நடத்தினாங்க. நீதி, ஏமாத்துறதுனால சந்தோஷம் வராது. ஒன்னா ஒத்துமையா வாழ்ந்தாதான் சந்தோஷம் வரும்.